பிரம்மவதே இது கூட கொள்ளாதவன் இதுவா பெண் குழந்தையா இருக்குது. இந்த குழந்தைய நம்ம காப்பாற்றணுமா? நடுகாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த பெண் குழந்தை நமக்கு தண்ணியில தழுப்ப காய்ச்சி கொடுக்க கொல்ல வேண்டாம். இந்த குழந்தைய நம்ம வளர்த்து வந்தால் பின் ஒரு காலத்துல ஆளானாக நம்மளுக்கு தண்ணி தழுப்ப கொடுக்கும் என்று நீ சொல்ற. இருந்தாலும் இந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பெயர் சொல்ல வேண்டுமாடா? பேர் வச்ச பெருமாள் சாமி வீடு கட்டா பேர் வச்ச பெருமாள் சாமி வீடு எது கேட்டா இன்னும் போட்டு கூட உங்க வீடு தான் விட. ஆமாங்க, நான் பேர் வச்சு ஒண்ணு கூட இருக்காது. வெளிநாட்டுக்கு பட்டப்படிப்பு படிப்பது அழகான பேர் சொல்றேன். அழகான பேர். ஆமாங்க, கம்ப்யூட்டரால் கிடைக்கப்பட்டது. காலத்தில் கேட்டால் போல் என்ன பண்ணிக்கிறேன்? காஞ்சிபுரத்துலதான் முடி வெட்டுற கடை வச்சுக்கிறேன். அங்க கத்திரிக்காய் பிடிச்சிட்டு பகல முடி வெட்டிக்கிறேன். இந்த கூட வந்து தாலி ஆட்டுகிறது. மாத்தி போறா கட்டத்தை மாத்தி அழகான பெயர், அருமையான பெயர் ஊழமுக்கி. அவன் சரியான ஐயா பேர் வச்ச அட்ரஸ் நெடுல போனா என்னதான் கூப்பிடுவாங்க? இப்பதான் ஒருத்த காஞ்சிபுரத்துல பேர் வச்ச பெருமாள் சாமி என்னதான் கூப்பிடுவாங்கன்னு சொன்னான். அவன் போய் மூலமுக்கின்னு வச்சான். இவன் வந்து பேர் வச்சுக்க பேர் வச்சு மொத்தமே அப்படியே மேல மேல பட்டப்படிப்பு போகும். ஆடே பாலே ஒரே விளையாடு ஒரே குரல் ஒரே எழுத்துல அதுவும் ராஜா பேர் வச்சா பாரு. பேரு பேர் வைக்கிறதுல இவரு வைப்பாரா? என்னப்பா பேரு? ரெண்டு பேர் மூஞ்சிமா கார் தூக்குற மாதிரி வச்சிருக்கீங்க. வைக்கிறீங்க ரெண்டு பேர் பேரு வைக்கத்தல வாயில வை. அந்த கோயில் முகத்தை காட்டுறா. அந்த முகத்தை காட்ட நானே பேர் சொல்லிக்கிறேன். முகத்தை பார்த்து இந்த புவனத்தை ஆடக்கூடிய முகமாக இருக்கிறேன். புவனேஸ்வரி இந்த குழந்தை சீர சிறப்பு வளர்க்க வேண்டிய பொறுப்பு. மக்களை
காவியம் போற்றும் பொன் நாடு, அறிஞர் கவிஞர் வாழ்ந்த நாடு, பல ஆராய்ச்சி உண்மைகள் கண்டறிந்த நாடு, எந்நாட்டில் கொண்டாட விளங்கக்கூடிய இந்த அனந்தபுரி ஆளக்கூடிய அனந்தபால மன்னருக்கு மூத்த மகனாக ஜெயச்சந்திரன் என்னும் பெயர் பெற்று சீர்கோடு வாழ்ந்து வருகிறது. இருந்தாலும் அயல்நாடு சென்று பல தாயகம் திரும்பி என்னுடைய தாய் தந்தை சந்திக்க வேண்டும். அதற்கு முன்பாக எனது தம்பியை சந்திக்கணும். தம்பி அதியமான் ஆள் காரி ஓரி நெல்லியன் கட்டாயேழு வள்ளல்கள் பிறந்தது நமது தாய்க்கு நாடு. பாரத நாடு பழம்பெரும் நாடு, படி போம் இதன் வரலாற்றோடு பாரத வீரர்கள் மடிந்த நன்னாடு, மா முனிவர்கள் பெயர் வந்து கொண்டாடு, மன்னாடு கொண்டாடி என்று போற்றப்படுவது தாய் திரு நாடு அனந்தபுரி நாடு. அனந்தபுரி நாட்டை ஆண்டு அனந்த வாழ மண்ணுக்கு இளைய மகனாக பிறந்து இருந்தாலும் என்னுடைய அண்ணனை சந்திக்கணும். அண்ணா அண்ணா அயல்நாடு வந்தோம், பட்டப்படிப்பை நல்ல சீரம் சிறப்போடு முடிச்சிட்டோம். இப்பொழுதே தாயகம்
தாய் வழி வந்தே இவர்கள் எல்லாம் ஓர் வழி நாளை நமதே நாளை நமதே நாளை நமதே இந்த நாளும் நமதே வெள்ளிடி மக்களே ஏழைகளும் கோவில் கல்வே வெள்ளிடி மக்களே நல்ல குடும்பம் ஒளிமயமாக வெளிச்சம் தாருங்களே ஆனவேடும் எங்களை நம்பி ஆண்டத்தானே அண்ணனும் தம்பி எதையுமே தாங்கிடும் இதயம் ஒன்றி மாறாது நாளை நமதே நாம் வாழ்வோம் ஒன்றாய் ஆடி பாடிக்கொண்டே நாட்டின் எல்லை பகுதிக்கு வந்துவிட்டாலும் அதோ பார்த்தீர்களா ஆட்டிலே எல்லாம் பெருக்கெடுத்து ஓடுகிறது ஆமாம் இந்த இரவு பொழுதிலே